Hi, hello, buddies. நான் உங்கள் ஆர்ஜே அக்ஷயா பிரணீதா, grade 4B from Primbats Garden School. This is the message from Savitri by Aravindo. In that fair, suitable remail behind our own. The form of is all physical gods or kings. Thank you. Bye. Hi, hello buddies. Now Garje Manasa, great son from Primbats Garden School. Today's Karma Yogi Appa message. Power issues out of force when it moves. Consciousness is powerful even when it is static. Thank you. Bye. Hi, hello buddies. I am your RJ Ashwita, grade 6A from Primbats Garden School. Today we're going to see a new story. Once the lion and the poor slave. A slave, entreated by his master, runs away to the forest. There he comes across a lion in pain because of a thorn in his paw. The slave bravely goes forward and removes the thorn gently. The lion, without hurting him, goes away. Some days later, the slave's master comes hunting to the forest and catches many animals and cages them. The slave is spotted by the master. Men who catch him and bring him to the cruel master. The master asks for the slave to be thrown into the lion's cage. The slave is waiting his death in the cage when he realizes that it is the same lion that he had helped. The slave rescued the lion and all other caged animals. Moral of the story: one should help others in need. We get the rewards of our helpful acts in return. And if you found this story useful, don't forget to like, comment and share. Also press the bell icon so you don't miss our next show where we'll share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் எப்போவுமே கொஞ்சம் பேராசை, நிறைய காசு பார்க்கணும், நிறைய லாபம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவார். பக்கத்து ஊருக்கு போய் வியாபாரம் முடிச்சுட்டு வரும்போது அவரோட அந்த பணப்பை எடுத்துகிட்டு வந்தார். கலெக்ஷன் ஆன பையில் ஒரு 30,000 பணம் வச்சு எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வரும்போது வழியில் எங்கேயோ தொலைச்ச உடனே வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, பை இல்லை. பஞ்சாயத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி நான் பையை வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாலேயே வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து அவரோட நண்பர் இன்னொருத்தர் வந்துட்டு அந்த வழியாக வந்தவர் அந்த பையை தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லி, அவர் யார் பையன்னு தெரியாது இல்லையா, அதனால் அந்த பையை எடுத்துகிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி இது வந்து வழியில் இருந்தது, இந்த பையை நான் எடுத்தேன், அதனால் யார் இதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் அந்த 30,000 பணம் இருக்குது. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பேராசையில் தலைவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, இல்லை நான் தொலைச்ச பையில் 40,000 இருந்தது, ஆனால் இவர் 30,000 தான் கொடுக்குறாரு, என்னோட 10,000 இவர் எடுத்துட்டார், இவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணால் இல்லைங்க இவ்வளோ தான் இருந்ததுன்னு சொல்லி அவர் எவ்வளோ சொல்கிறாரு, அந்த எடுத்து கொடுத்தவர் எவ்வளோ சொல்கிறாரு. அப்போ இவர் பேசுகிறத வச்சு ஊர் தலைவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணார், சரிப்பா நீ தொலைச்ச பையில் 40,000 இருந்தது, ஆனால் இதில் 30,000 தான் இருக்குது, அதனால் இது உன்னோட பை இல்லை, உன் பை எப்போ கிடைக்குதோ அப்போ நான் கொண்டு வந்து தரேன், அப்படி நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. இவருக்கு இல்லையே எனக்கு வேணும் இந்த பணம்னா, இல்லைப்பா இதில் 40,000 இருந்தால் தான் அது உன்னோடது, இதில் 30,000 இருக்குது, அதனால் இது வேற யாருதோன்னு சொல்லிவிட்டு இந்த பணம் கொண்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறாரு, பரவாயில்ல கீழே கிடைச்சாலும் நீ அதை உனக்குன்னு வச்சுக்காமல் கொண்டு வந்து கொடுத்தல, அதனால் இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, வேறு யாராவது வந்து கேட்டால் பார்த்துக்கலாம், இந்த பணம் உன்னோடது தான் அப்படின்னு சொல்லி அந்த 30,000 எடுத்துகிட்டு வந்தவர்கிட்ட கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, பேராசை எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.